குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம 29th ஆகஸ்ட்டோட இன்சைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டேட்டுக்கான ஃபுல் நியூஸ் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுது அப்படின்னா யூடியூப் அஃபேர்ஸ் க்ளோடோட யூடியூப் சேனல் போனீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு அப்படிங்கிறது கிளியராக கிடைக்கும். ஓகே, இதில் ஜஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். முதல் நியூஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் விசிட் டு குஜராத். அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா அவர் அங்கே போய் இந்த வித்தாரா வித்தாரா அப்படிங்கிறது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார். ஓகேவா, இதோட பேர் முக்கியம், வித்தாரா. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் மொபிலிட்டி இனிஷியேட்டிவ் ஹன்சல்பூர் அங்கே தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஓகே, அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் மேனுஃபேக்சர் பண்ண போகிறா? மாருதி சுசுகி. ஓகே, அதுக்கப்புறம் இந்த டிடிஎஸ் லித்தியம் அயன் பேட்டரி பிளான்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு இங்கே ஹன்சல்பூர் குஜராத்தில். ஓகேவா, ஓகே, அவ்வளோதாங்க விஷயம். 2 3 அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அடுத்து என்ன அப்படின்னா நம்முடைய நாட்டுக்கு வந்து ஃபிஜி பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு. அவரோட பேர் வந்து சிட்டிவேனி லிகமாமாட்டா ரபுகா. ஓகே, பேர் வந்து வித்தியாசமாக இருக்குது, எப்படியாவது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். அவங்க வந்து யூஎனில் வந்து நம்மளோட நான் பர்மனெண்ட் மெம்பருக்கு வந்து நம்மளுக்கு இதில் வந்து ஓட்டிங் போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு வார்த்தை இருக்குமே, இங்கே அது ஓகே, நம்ம வந்து அவங்களுக்கு ஹிந்தி டீச்சர்ஸ் வந்து ஒரு சிலர் அனுப்பிச்சி விட போகிறோம். எதுக்காக அப்படின்னா அங்கே வந்து ஹிந்தி அதை அடாப்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா, அதே மாதிரி நம்ம வந்து நிறைய கிரிக்கெட் டீமுக்கு வந்து நிறைய கோச் அந்த மாதிரி நிறைய ஸ்பான்சர் பண்ணுறோம். ஆப்கானிஸ்தான், நேபாள், ஸ்ரீலங்கா அந்த மாதிரி ஃபிஜியன் டீமுக்கு வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஓகேவா, அதே மாதிரி ஃபிஜியோட பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவரோட அந்த ஐலாண்ட் இல்லையா, அதை சுற்றி கடல் இருக்குது. அங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு பீஸ் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே இருக்கணும், அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவும் கிடையாது. இதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த ஆதார் எனேபிள்மெண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கும் வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். அடுத்து வந்து இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜிதேந்திர சிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பயோ E3 சேலஞ்ச் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி வந்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு நேஷனல் பயோ ஃபவுண்ட்ரி நெட்வொர்க் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா, இது வந்து இந்த பயோ E3 அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சேலஞ்ச். ஓகேங்களா, இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி யூத்துகளுக்கான ஒரு இன்னோவேட்டிவ் சேலஞ்ச். ஓகேங்களா, இதில் ப்ரைஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 பேர்த்துக்கு 1 லட்சம் அப்படிங்கிற மாதிரி, தலா 1 லட்சம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதோட தீம் மட்டும் பார்த்துங்க. ஓகேவா, இதோட தீம் என்ன அப்படின்னா எங்கே இருக்குது தீம்? அங்கே இருக்குது, டிசைன் மைக்ரோப்ஸ் மாலிகுல்ஸ் அண்ட் மோர். டிசைன் மைக்ரோப்ஸ் மாலிகுல்ஸ் அண்ட் மோர். ஓகேவா, அவ்வளோதான். அதை தாண்டி வந்து இந்த பயோ E3 பாலிசி என்ன அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஆகஸ்ட் மாதம் இது வந்து லான்ச் பண்ணார். எதுக்காக அப்படின்னா நெட் ஜீரோ எமிஷனுக்கா குறைக்கிறதுக்கான ஒரு நெட் ஜீரோ டார்கெட் இருக்கு இல்லையா, அதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைஃப் ஸ்டைல் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு தெரியுமா, லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட். அந்த இதை ஒட்டி வந்து இதை வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேங்களா, இதில் பெரிய நியூஸ் எதுவும் கிடையாது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜியினுடைய டார்கெட் 300 பில்லியன் 2030. ஓகே, அடுத்தது இது வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா இந்த ஸ்வமித்வா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஸ்கீம் கொடுக்கறது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2030 மார்ச் 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஓகே, இதில் வந்து முக்கியமாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதோட ஃபைனல் அவுட்லே எவ்வளவு? 7332 கோடி. ஓகே, 1 எக்ஸ்டென்ஷன் வந்து எங்கே எக்ஸ்டென்ஷன் 2. 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு 10,000 கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 15,000 மாற்றிருக்காங்க. முன்னாடி வந்து 20,000 கொடுத்துட்டு இருந்தது 25,000 மாற்றிருக்காங்க. அடுத்து 50,000 கொடுத்துட்டு இருந்தது 50,000 தான், எந்த சேஞ்சும் இல்லை. இதில் மேக்ஸிமம் கேஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா மேக்ஸிமம் கேஷ்பேக் யூபிஐயில் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா. அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து 2020 ஜூனில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, கோவிட் டைம் பீரியடில். ஓகே, இது வரைக்கும் வந்து 13,973 கோடி அப்படிங்கிறது வந்து டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 96 லட்சம் லோன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம்.
ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். மற்றதெல்லாம் வந்து நான் சொன்னதெல்லாம் அவ்வளோதான். இதை படித்தாலே போதும். அடுத்தது கேபினெட் அப்ரூவலில் ஸோ இதில் எது முக்கியம் அப்படின்னா மற்றதெல்லாம் வந்து ஸ்டேட் நியூஸு அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இதில் என்ன முக்கியம் அப்படின்னா ஸோ இந்தியா வந்து 24வது காமன்வெல்த் கேம் இருக்கு இல்லையா, அது 2030 கண்டக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம், அவங்கள்ட்ட கேட்டிருக்கோம், பைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது அப்படி நடந்துச்சு அப்படின்னா அகமதாபாத்தில் நடக்கும். ஓகேவா? 2030. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்போ காமன்வெல்த் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2010 ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு காமன்வெல்த் கேம் வந்து 1930 ஒன்டாரியோ அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு, கனடாவில். ஓகேவா? ஸோ இந்த வருஷம் அதாவது 2026 நடக்கக்கூடியது வந்து கிளாஸ்கோ, ஸ்காட்லாண்ட் 23வது எடிஷன். ஓகே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் தான் நடக்கிற மாதிரி இருந்துச்சு, என்னென்னு தெரியல, மாற்றி வச்சிட்டாங்க. ஓகே. இதில் வந்து இவ்வளோதாங்க, பெரிய நியூஸ் எதுவும் இல்லை. ஸோ அடுத்தது வந்து இது வந்து ப்ராஜெக்ட் ஆரோகர். ஓகே. ப்ராஜெக்ட் ஆரோகர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த டோல் கேட்டில் இருப்பாங்க இல்லையா குழந்தைகள், அப்புறம் அவங்களோட வேலை செய்கிறவங்களோட குழந்தைகள். ஸோ அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை ஓகே ஒரு எஜுகேஷனை கொடுக்கறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரோகர். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 வந்து 50 பேர் சூஸ் பண்ணி பிஜி படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுப்பாங்க. 12,000 வந்து 11ஆம் வகுப்பு டு கிராஜுவேஷன் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து மாதம் வந்து 12,000. மாதமாக வருடமா? ஆனுவல் ஸ்காலர்ஷிப் வருடம் 12,000. ஓகே. அது வந்து 50,000. ஸோ இவ்வளோ தாங்க. ஓகே. ஸோ இது வந்து பெரிய இது கிடையாது. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, மிலிட்ரியில் வரக்கூடிய ஒரு பென்ஷன் வந்து வெல்ஃபேர்ஸ் வந்து முன்னாடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கரெக்டாக போகுதா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. அது ஜஸ்ட் மட்டும் வாசிச்சு வச்சுங்க. ஸோ அடுத்தது இதில் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இந்த CDAT இருக்கு இல்லையா, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்ரிக், இது வந்து 42வது ஃபவுண்டேஷன் டே. அவ்வளோதான். இதுவும் பெரிய நியூஸ் கிடையாது. 21 மெம்பர் கமிட்டி இருக்கு இல்லையா, அதுதான், அது மட்டும் பார்த்துங்க போதும். அடுத்தது இது வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஜஸ்ட் மட்டும் பார்த்துங்க. ஓகே. பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு இவங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் சென்ட்ரிக் பிரான்ச் வந்து நியூ டெல்லியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நியூ டெல்லியில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் கேட்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆதித்யா பிர்லா கேபிட்டல் டிஜிட்டல் இருக்காங்களே, அவங்க பேமெண்ட் அக்ரிகேட்டர், ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ். ஓகே. அப்படி கேட்குறாங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டருக்கு வந்து கேபிட்டல் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஓகேவா? கேபிட்டல் ரிக்யர்மெண்ட் எவ்வளவு? 25 கோடி. 25 கோடி அப்படிங்கிறது கேபிட்டல் ரிக்யர்மெண்ட். ஓகே. அடுத்தது இதுவும் முக்கியமானது. இது என்ன அப்படின்னா EY ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து 2038 வந்து செகண்ட் எக்கானமியாக வந்து மாறிடும். இப்போ வந்து 4வது பிளேஸ் இருக்கும். 2038 34 ட்ரில்லியனோட செகண்ட் எக்கானமியாக வந்துடும். அப்போ வந்து சைனா வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ ட்ரம்ப் வந்து இதே மாதிரி எல்லாருமே டேரிஃப் போட்டுருந்தார் அப்படின்னா அவர் வந்து 10க்கு மேலே தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போக மாட்டாங்க, சும்மா சொல்கிறேன். அடுத்தது ஆகாஷ் திருப்பதி, இவர் என்ன அப்படின்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இந்தியாவினுடைய MD-யாக வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கார். இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா சந்தோஷ்குமார் சாரங்கி, இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜியினுடைய செக்ரட்டரியாக இருந்தார். அடிஷ்னலாக வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஆகாஷ் திருப்பதியை போட்டதுனால இவர் வந்து அதிலிருந்து வெளியில் வந்துட்டார். ஓகே. அடுத்தது வந்து இது வந்து அட்வான்ஸ் லெவல் ஸ்டில்த் ஃப்ரிகேட் INS உதயகிரி, INS ஹிம்கிரி விசாகப்பட்டினத்தில் வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க. பேர் மட்டும் முக்கியம். இது வந்து பெரிய நியூஸ் கிடையாது. சப்போஸ் வந்து இது கேட்டாங்க அப்படின்னா ஜூபிட்டர் ஸ்பேஸ் கேமரா யார் லான்ச் பண்ணாங்க சேட்டலைட் வச்சு அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதான். அடுத்தது கோவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 நடக்கக்கூடிய ஃபிடே கப் செஸ்ஸு. ஓகேங்களா? அது வந்து கோவா தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே. ஃபிடே 2025. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. பை பை.